Welcome everyone. Thank you for joining us today from various locations. We are thrilled to have you with us for exciting event, and we are honored to have a distinguished startup guest with us today. Please join me in welcoming Akhilashree, the founder and CEO of A Gifts. Under her visionary leadership, has achieved remarkable milestones and continue to innovate in the industry. Her insights and experience she shares and surely to inspire and enlighten us. Without further ado, let us give a warm welcome to Akhilashree. Hello sister, can you explain me what inspired you to start this business? What inspired me to do this work அப்படின்னா ஸ்டாண்ட் பை ஓன். நம்ம வந்து யார்கிட்டையும் நம்மளோட ஸ்பென்க்காக நம்ம போய் யார்ட்டையும் கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மளே ஓனாக நிற்கணும் அப்படின்றதுனால தான் நான் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். பேரண்ட்ஸ்கிட்ட போய் நம்மளோட செலவை நம்மளே பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் தென் எனக்கு வந்துட்டு கிராஃப்ட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் அடுத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அதான் தட்ஸ் த ரீசன். Hello sister, what are you most proud of regarding the company? ப்ரவுட் மூமெண்ட் ஆஃப் த கம்பெனி அப்படின்னா I won an award in 2023 which was conducted for young entrepreneur. அது எதுக்காகனா உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. ஸோ அதில் வின் பண்ணது தான் என்னோடய ப்ரவுட் மூமெண்ட் சொல்கிறேன். அதுக்காக நிறையா பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். What do you expect from your employees, sister? ப்ராடக்ட் அப்படின்னா கிஃப்ட்ஸ் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. மெயினான என்னென்னா எங்கக்கிட்ட என்ன பண்ணுவோன்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறது தான். நார்மலாக நம்ம இப்போ ஏதாவது கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னா வெளில போவோம், ஒரு ப்ராடக்ட் இருக்கும், அதை வாங்கிட்டு வந்துடுவோம். ஆல்ரெடி இருக்க ப்ராடக்டை வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் எங்கக்கிட்டனா இப்போ வந்து ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, அவங்களுக்கு இப்படிலாம் கொடுக்கணும், அவங்க ஒரு இமேஜினேஷன் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எங்கக்கிட்ட எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நாங்கள் வந்து அது ப்ராடக்டாக பண்ணி கொடுப்போம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கஸ்டமரோட கஸ்டமைசேஷன் தான். அவங்க எப்படி எதிர்பார்க்குறவங்களோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம். எங்கக்கிட்ட அது போக எங்கக்கிட்டையும் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. லைக் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அண்ட் ரிங் ஆல்பம், ஃபோட்டோ பாக்ஸ், மிஸ்ட்ரி பாக்ஸ் அண்ட் மெசேஜ் பாக்ஸ், இன்னும் நிறையா வெரைட்டிஸ்லாம் இருக்குது. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா மற்ற வெப்சைட் அண்ட் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மக்கிட்ட ப்ரைஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கும். என்னோடய இன்னொரு மோட்டிவ் என்னென்னா கம்மியான ப்ரைஸில் எல்லாருமே ஆஃபர்டபுளாக இருக்கணும், ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ஆஃபர்டபுளாக இருக்கணும், எல்லாருமே வாங்கணும் அப்படின்ற அந்த ஒரு மோட்டிவ் தான். அதனால ரொம்ப கம்மியான இதில் தான் நாங்கள் சேல் பண்ணுறோம். அப்கமிங் பிளான்ஸ் அப்படின்னா இப்போது வெப்சைட் க்ரியேட் பண்ணியாச்சு, அது கொஞ்சம் ப்ராசஸிங்கில் இருக்குது, ரிலீஸ் பண்ணாமல் இருக்குது, அவ்வளோதான். இன்னும் ஒரு 1 வீக்குக்குள்ளே கண்டிப்பாக வெப்சைட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். அது இன்னும் செக்யூராக இருக்கும். அதான். அப்புறம் அப்கமிங் பிளான்ஸ் அப்படின்னா இன்னும் இதை வந்துட்டு பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், நிறையா ஒர்க் பண்ணணும், ப்ரமோஷன் நிறையா பண்ணணும், அவ்வளோதான். பேஜ் இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்கிறனால அதை பார்த்துட்டு அது ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு போஸ்ட்லாம் பார்த்துட்டு அதர் ஸ்டேட்லேருந்துலாம் ஆர்டர்ஸ் வந்துருக்கு, நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இதுக்கு மேலேயும் போகணுன்னா அது இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும். தேங்க்யூ.